விஜய் வேற சிஎம் ஆயிருக்காரு. இந்த டைம்ல இந்த படம் வந்து உண்மையாவே இப்போ இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கு. சாய் அபயங்கர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத மியூசிக் டைரக்டராக வர போறாரு. அடுத்த 50 வருஷம் அவர் தான் நினைக்கிறேன். டூ கிட்ஸுக்கெல்லாம் அவர் தான் பிளட்டு. அவர் ஒரு கருப்பாட்டம் ஆடி இருக்காரு. அப்படியே சிலுக்கும் உடம்பு உள்ள போய் நிற்க முடியாது. எங்களுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு கால தவம் இந்த வெற்றிக்கு நாங்கள் காத்திருந்தோம். அதை ஆர்ஜேபி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு நாங்கள் ரொம்ப அவர் கடமைப்பட்டிருக்கோம். நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, யாரும் ரிவீல் பண்ண வேணாம். There is no இசை without சாய். அவ்வளவுதான். Thank you. படமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சினிமா லவரா இந்த படம் உங்களுக்கான படம் தான். சினிமா லவருக்கான படம் தான். விஜயனா ஃபேனா வந்து பாருங்க, அவருக்கான மெட்டீரியலாக இருக்குது. அஜித் சார் ஃபேனா வந்து பாருங்க, அவருக்கான மெட்டீரியலாக இருக்கும். ஒரு சினிமா லவ் பண்ணுறீங்களா, ஒரு கமர்ஷியலை ஃபேமிலியோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சிரிப்பு, ஆக்ஷன், மசாலா, கமர்ஷியல் டைலாக்ன்ட்டு எல்லாமே இருக்குது. ஃபுல் பேக்கடாக ஒரு படம் வந்துருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு கால தவம் இந்த வெற்றிக்கு நாங்கள் காத்திருந்தோம். அதை ஆர்ஜேபி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு நாங்கள் ரொம்ப அவர் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கோம். நீங்கள் நாங்கள் அவர் ஒரு கருப்பாட்டம் ஆடி இருக்காரு. அப்படியே சிலுக்கும் உடம்பு உள்ளே போய் நிற்க முடியாது. துள்ளலோட இருக்கு. சாய் அபயங்கர் ரொம்ப நன்றி. சூப்பராக போட்டிருக்காரு மியூசிக். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். 10 வருஷ தவம் எங்களுக்கு பெரிய கம்ப்ளீட்டை கொடுத்துருக்கு. எங்கள் அண்ணனை போய் எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் அண்ணன் முன்னாடி வந்து நிற்பார். அவருக்காக நாங்கள் நிற்போம். நன்றி. செம்மையா இருக்கு. அதுவும் இல்லாம டைரக்ஷன் பக்காவா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லேக் இருக்கு, பட் படம் வேற மாதிரி. த்ரிஷா மேமோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. அவங்க படம் ஃபுல் ஃபிளெஜ்டா வராங்க. அந்த ஆக்டர் மலையாள ஆக்டர் ஒருத்தர், அவரோட ஆக்டிங் பக்காவா இருக்கு. எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் தேர் இஸ் நோ இசை வித்தவுட் சாய். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருமே என்ன சொல்றது, கத்தி தொண்டை போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்திருக்கேன். அப்பயும் ஒரு எனர்ஜியோடு இருக்குன்னா அது காரணம் மியூசிக் நல்லா இருந்தது. படமும் டிஃப்ரெண்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து படம் தோல்வி வெற்றிலாம் இல்லை, இந்த எல்லா படமும் வெற்றி தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மோண்டு அந்த மாதிரி படம். சூர்யாவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நல்லா காமிச்சிருக்காரு மூவியில். அதே மாதிரி சிங்கம் கெட்டப்லாம் வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு. லியோவோட ரெஃபரன்ஸும் ஒன்று இருக்குது, ஒரு சிலது இருக்குது. நல்லா இருக்கு மூவி. த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, சூர்யா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறையா கேமியோஸ் இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மியூசிக்ஸும் சூப்பராக போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலிஸோடு வந்து இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். அதுவும் விஜய் வேறு சிஎம் ஆயிருக்காரு. இந்த டைமில் இந்த படம் வந்து உண்மையாகவே ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை பார்க்கும் போதே தெரியுது ஒரு நல்ல ஒரு சொசைட்டி வரும். தேவை கண்டிப்பாக இருக்குது. பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸோட ரூல்ஸ் அண்ட் இப்போ இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு படம் இருக்குது. சீரியஸாகவே உண்மையாகவே ஆர்ஜே பாலாஜி இந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ வில்லனா நம்ம ட்ரெய்லரை பார்த்து என்ன ஆர்ஜே பாலாஜி தான் சூர்யாவுக்கு வில்லனா நினச்சிருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனா ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு. த்ரிஷா மேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சூர்யா சார் கூட வராங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேமும் பண்ணியிருக்காங்க. காமெடி வச்ச இடம் எல்லாமே கரெக்டாக ஆப்டாக செட் ஆகிருக்கு. எப்படி பிஜிஎம் வந்து சாய் அபயங்கர் மிரட்டி விட்டார். எப்படின்னா தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த எஃபெக்டோட சூர்யா சார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, யாரும் ரிவீல் பண்ண வேணாம். ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காரு. நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம் இன்ஸ்டா வீடியோ. அவர் இன்றைக்கி தேட்டரில் படம் முடிச்சுட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ண பார்த்து திருப்பி ஒரு எமோஷனல் ஆகிட்டார். அவர் எப்படி ஃபேன்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோமோ எங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு அட் லாஸ்ட் அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். நேற்று ஆன மாதிரியே தான் இன்றைக்கி எமோஷனல் ஆகிட்டார். பட் சார் நீங்கள் எடுத்த படம் வேறு லெவல், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்குமே எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும். சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இது செம்ம கன்பேக். சாய் அபயங்கர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத மியூசிக் டைரக்டராக வர போறாரு. அடுத்த 50 வருஷம் அவர் தான் நினைக்கிறேன். டூ கிட்ஸுக்கெல்லாம் அவர் தான் பிளட்டு. ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் சொல்ல போனால் பச்சை சட்டை விட்றாதடா, அடிச்சு பிரிடா, நம்ம தாண்டா நம்ம. கண்டிப்பாக இது ஃபேமிலி அவங்க பசங்களோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது அதான் ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு குரல் தான் கருப்பு. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபேமிலியோட வந்து தேட்டருக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். பாலாஜி ஒரு பெரிய விருந்து வச்சிருக்காவில் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க.